ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். சென்னை பெருநகர மாநகராட்சியின் கீழ் பணிபுரிந்து வந்த தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணியை தனியார் நிறுவனமான ராம்கி நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 13 நாட்களாக ரிப்பன் மாளிகை முன்பு அறவழியில் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரவு சென்னை காவல்துறை வலுக்கட்டாயமாகவும் குண்டுக்கட்டாகவும் தூய்மை பணியாளர்களை கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைது நடவடிக்கையின் போது காவலர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் பெண் பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணிபுரிந்து வந்த தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணியை ராம்கி என்னும் தனியார் நிறுவனத்தின் கீழ் மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு முன்னதாக அம்பத்தூரில் உள்ள LTUC தொழிற்சங்க அலுவலகத்தில் 6 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அரசு இதற்கு செவிசாய்க்காத நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ரிப்பன் மாளிகை முன்பு தொடர் அறவழி போராட்டம் தொடங்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தன. தூய்மை பணியாளர்களின் முக்கிய கோரிக்கை மாநகராட்சியின் கீழ் நிரந்தர பணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதாகும். குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். மாநகராட்சி வருங்கால வைப்பு நிதி, மருத்துவ காப்பீடு, போனஸ், திருமண உதவி, கல்வியுதவி, கூடுதல் விடுப்பு, பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பலன்களை வழங்குவதாக அறிவித்தது. மேலும் பணி நீக்கம் செய்யப்படாமல் தற்போதைய பணியாளர்களையே ராம்கி நிறுவனம் பணியில் அமர்த்தும் என்றும் உறுதியளித்தது. ஆனால் இந்த உறுதிமொழிகளை மோடி வித்தை என கூறி தூய்மை பணியாளர்கள் நிராகரித்தனர். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா, ஆணையாளர் குமரகுருபரன் ஆகியோர் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். இதில் அமைச்சர் KN நேரு இருமுறை மட்டுமே பங்கேற்றார். மற்ற அனைத்து கூட்டங்களையும் அமைச்சர் சேகர் பாபு தலைமையேற்று நடத்தினார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வித முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. தேன்மொழி என்பவர் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ரிப்பன் மாளிகை முன்பு நடைபெறும் போராட்டத்தை அகற்றி பணியாளர்கள் வேறு இடத்தில் போராட்டத்தை தொடரலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரவு அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு காவல்துறை தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது. கைது நடவடிக்கையின் போது காவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. LTUC தொழிற்சங்க தலைவர் பாரதியின் சட்டை கிழிக்கப்பட்டு அவர் வாகனத்தில் ஏற்றப்பட்டார். சில பெண் பணியாளர்கள் மயக்கமடைந்தனர். மேலும் காவலர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கைது செய்யப்பட்டவர்கள் கீழ்கட்டளையில் உள்ள விஜயலட்சுமி மகால், நந்தம்பாக்கத்தில் உள்ள ஜீவஜோதி மகால், ஆதம்பாக்கத்தில் உள்ள சரோஜினி மகால், சைதாப்பேட்டையில் உள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் மகால், வேலுச்சேரி மற்றும் மடுவாங்கரை சமுதாய நலக்கூடங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். சிலர் தேனாம்பேட்டை பேருந்து நிலையத்தில் விடப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பணியாளர்கள் வேலுச்சேரியில் மீண்டும் சாலையில் இறங்கி போராட்டத்தை தொடர முயன்றனர். ஆனால் காவல்துறை உடனடியாக அவர்களை மீண்டும் கைது செய்து சமுதாய கூடத்தில் அடைத்தது. ரிப்பன் மாளிகை முன்பு அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் அகற்றப்பட்டு மற்ற மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களை கொண்டு அப்பகுதி சுத்தம் செய்யப்பட்டது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ரிப்பன் மாளிகைக்கு வருகை தந்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தூய்மை பணியாளர்கள் தங்கள் போராட்டம் சட்டப்படி தொடரும் என உறுதியளித்துள்ளனர். எங்களுக்கு நிரந்தர பணி உறுதி செய்யப்படும் வரை ரிப்பன் மாளிகையிலிருந்து நகர மாட்டோம். சமூக நீதி பேசும் அரசு எங்களுக்கு அநீதி இழைத்துவிட்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுவது நியாயமா? உழைப்பவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் வேறு யாருக்கு சுதந்திரம் என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் தூய்மை பணியாளர்களின் அறவழி போராட்டம் அவர்களின் உரிமைகளுக்கான நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தியுள்ளது. அரசு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் மேலும் பதற்றங்கள் உருவாக வாய்ப்புள்ளது. எங்களின் உயிர் போனாலும் நீதிக்காக போராடுவோம் என்று உறுதியுடன் கூறும் தூய்மை பணியாளர்களின் குரல் தமிழக அரசுக்கு பெரும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு அரசு எவ்வாறு பதிலளிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
யூனிஃபார்ம் இல்ல எல்லாருமே கூட்டிட்டு வந்தீங்க வச்சு நைட்டு ஃபர்ஸ்ட் 4 பேர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன போய் இவங்களுக்கு எல்லாம் குப்பாடுறவங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறியா அது இதுன்னு கெட்ட வாரத்துல போட்டு அடிக்கிறாங்க. போனவங்க அவ்வளவு கத்துறோம். AW இன்ஸ்பெக்டர் எங்க ஏசி எங்கன்னு கேக்குறோம். ஏசி வந்து போன 5 நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க. அவங்க போன 5 நிமிஷத்துல இந்த 4 பேரும் அங்கவேதான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் அன்யூனிஃபார்மா இருந்தாங்க. நேம் பேட்ச்ல வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்ல பேரு காயத்ரின்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்ல. அதுக்கு அடுத்து வந்த இந்த 4 பேர் அங்கவேதான் இருந்தாங்க. அவங்க வந்து எங்களை போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க. இங்க வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் கிட்ட வந்து ஃபுல்லா எல்லா சுடிதாரு புடவை எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற அவங்களோடது. யாருக்குமே வந்து பேர் கேட்டா சொல்ல எந்த டிபார்ட்மெண்ட் போலீஸா என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லாம எங்களுக்கு கம்ப்ளீட்டா மாறி மாறி அவங்கள 4 பேர் பிடிச்சிட்டு 4 பேர் பிடிச்சிட்டு என் கையை உடைச்சாங்க. 4 மணி வந்து கை நீங்க திரும்ப ப்ளீஸ் கோபப்படாதீங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க போயிட்டு பணியாளர்கள் வேலைக்கு போறாங்க. வேலைக்கெல்லாம் போறீங்க. அவங்களோட போய் நிக்கிறீங்களா? வீடியோ எடுப்பீங்களா? இல்ல போறேன். வீடியோ எடுக்க போட்டோ அடிக்கிறாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.